Hi friends, this is Dr. Spoorthi again. As most of you know, I'm an MD internal medicine physician. Majority of my practice வந்து 30 வயசுல இது மேல மோஸ்டா diabetes, blood pressure, cholesterol and even heart problems ஓட தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் டயட் என்ன மாற்றணும், நான் எந்த டயட்டில் போகலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எந்த டயட்லையும் போகாதீங்க. ஏன்னா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றுறது, நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், நம்மளோட குக்கிங் ஹேபிட்ஸ் இதை எப்படி மாற்றிக்கிறது, அதுதான் முக்கியம். ஏன்னா இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு பண்ணுற டயட்டோ ஒரு 6 மாதத்துக்கு பண்ணுற டயட்டோ இல்லை. சின்ன சின்ன சேஞ்சஸ், சின்ன சின்ன சாய்ஸஸ் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்ற போகிறோம், அதுதான் இங்கே கீ. ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக குக் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து ரொம்பவே ஒரு ப்ராக்கலி தான் சாப்பிடணும், கேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. லோக்கல், சீஸ்னல், ரீஜனல் ஃபுட்ஸை வச்சு எப்படி வந்து ஹெல்த்தியாக சமைக்கலாம் அப்படின்ட்டு இந்த வேர்ல்டு ஹெல்த் டே பார்க்கலாம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருக்கோம். லோக்கல், ரீஜனல், சீஸ்னல் ஃபுட்ஸ் வச்சு நோ ஆயில், ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னா எந்த ஒரு ரிஃபைன்டு ப்ராசஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஹோல் கிரெயின்ஸ், அது வந்து ரைஸ் வெரைட்டிஸில் ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸாக இருக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் மில்லட்ஸாக இருக்கலாம். பட் ஹோல் கிரெயின்ஸ் வச்சுட்டு லோ சால்ட் வச்சுட்டு எப்படி வந்து ஹெல்த்தி ரெசிபீஸ் உங்கள் கிச்சன்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணலான்ட்டு பாருங்கள். இது வந்து அட் நோ எக்ஸஸ் காஸ்ட். ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் ஆயிலு, ரிஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பை பண்ணாமல் நீங்கள் காஸ்ட்டையே அழகாக குறைக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ.